நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நாம சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் சந்திக்கிற போது, சில பலவீனங்களை சந்திக்கிற போது, மனிதர்கள் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுப்பார்கள். இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அப்படி செய்தால் நல்லா இருக்கும். சில நேரத்தில் அது நல்ல ஆலோசனைகளாக கூட இருக்கும். சில நேரத்துல அந்த வார்த்தைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி விடும். பலவீனத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது பலவீனத்தை கொண்டு வந்து விடும். சில நேரங்களில் பயத்தை கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அவர் சொல்லி இருக்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அப்ப மனிதர்கள் பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொன்னாலும் கூட நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாய் அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். 2வது வசனம், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பார்த்தீங்களா, ஆண்டவரிடத்தில் அவர் ஆலோசனை கேட்கிறார். உமது நாமத்தின்படி எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கும்போது தேவன் ஒருபோதும் நம்மை வெட்கத்திற்குட்படுத்துகிறதே இல்லை. 4ஆம் வசனம், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஓகே, 6ஆம் வசனத்திலிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற சில பிரச்சனைகளை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். 7ஆம் வசனம், உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழ்வேன். அவர் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு பாருங்க, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நாம பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் என்ன செய்வோம்? பயந்துருவோம், கவலைப்படுவோம். அந்த இடத்துல சந்தோஷத்திற்கே இடம் இருக்காது. ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்க, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நான் பிரச்சனைகள் வழியாக தான் நடக்கிறேன், ஆனாலும் உங்களுடைய கிருபை என்னை என்ன செய்கிறது? தாங்குகிறது. அதனால நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார். 8ஆம் வசனம், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சரி. 10ஆம் வசனம், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அந்த பிரச்சனையான நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்னா தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என்னுடைய அக்கிரமத்தினால தான் நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்பதை போல் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிடத்திலே தன்னை தாழ்த்துகிறார். 12ஆம் வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை நம்ம எதற்காவது பயன்படுத்த முடியுமா? முடியாது. நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம்? உடைஞ்ச பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிருவோம்ல. ஆனா ஆண்டவர் உடைந்த பாத்திரத்தை என்ன பண்றாரு? தெரிந்தெடுக்கிறார். மீண்டுமாய் அதை உருவாக்குகிறார், மீண்டுமாய் அதை பயன்படுத்துகிறார், அதை அலங்கரித்து அவர் ஒரு கனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். அதனால நாம யாராவது ஏதாவது சூழ்நிலைகளை உடைக்கப்படுகிறோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இடத்துல நமக்காக என்ன செய்கிறார்? உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நாம யாரும் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படவே கூடாது. 16ஆம் வசனம், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். பாருங்க, எதனால் அவர் நம்மை ரட்சிக்கிறார்? அவருடைய கிருபையினால, நம்முடைய நீதியின் நிமித்தமாக அல்ல, அவர் நம்மேல் பாராட்டின கிருபை நிமித்தமாக எல்லா பிரச்சனைகளினின்றும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 18, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. பாருங்க, அந்த இடத்துல அவர் அதிகாரத்தோடு கட்டுகிறார். அவர் தாவீது 100% கர்த்தரையே சார்ந்து கொண்ட ஒரு மனுஷன். அதனால அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்னெல்லாம் பேச்சு வருது பாருங்க. பெருமையான பேச்சு,
இகழ்ச்சியான பேச்சு, கடினமான பேச்சு வருது. பொய் உதடுகள் அவனுக்கு விரோதமா எழும்பி இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நாவுகள் கட்டப்படுவதாக. நம்ம பூமியில எது கட்டுகிறோமோ அது என்ன செய்யுமா? பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அவன் அப்படி கட்டினதுனால 20ஆம் வசனம் வாசிங்க. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நாவுகளின் சண்டைகளுக்கு என்ன பண்ணாராம்? விலக்கி மறைத்து வைக்கிறார். பார்த்தீங்களா? நமக்கு விரோதமா யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறத பார்க்கிலும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க, பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த காரியத்தை நாம கட்டி ஜெபிக்கும் போது அந்த காரியம் என்ன செய்யும்? கட்டப்படும். உனக்கு விரோதமா யாருமே எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமா யாரும் ஒரு வார்த்தையும் பேச முடியாத அளவிற்கு, சண்டைகள் எழும்பாத அளவிற்கு தேவன் பார்த்து கொள்வார். 23, 24. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள் பாருங்க. கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை, நாமெல்லாம் யாரு? பரிசுத்தவான்களா? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? அப்போ தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதான ஒரு காரியம் என்ன? நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னொரு காரியம், நாம் அவரிடத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவனுக்கு அவர் பூரணமாய் பதிலளிப்பார். 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? திடமனதா இருக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் திடமனதா இருக்கும்போது கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறார். நமக்கு இடும்பு செய்கிறவர்கள் அவர் பதில் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த நன்மைகளை சபையின் மத்தியிலே சாட்சியாக சொல்லலாம்.